திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து தென்காசி செல்லும் வழியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது அத்ரி தபோவனம். இத்தலத்திற்கு சென்று வந்தால் கிரக தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகின்றது. வடக்கே உள்ள கேதார்நாத் திருத்தலம் போன்றே தெற்கே மகிமை பெற்று திகழ்கின்றது அத்ரிநாத் எனப்படும் அத்ரிமலை கோவில். அகத்தியர் பொதிகை மலைக்கு வருவதற்கு முன்பே இந்த பகுதியில் அத்ரி மகரிஷி வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அந்த மலைக்கு வந்து வழிபட்டால் அத்ரி, அகத்தியர், கோரக்கர் போன்ற தவசீலர்களின் திருவருளை பெறுவதுடன் சிவனாரின் அனுக்கிரகத்தையும் பரிபூரணமாக பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்திருக்கோவிலை வலம் வர துவங்கினால் இடதுபுறம் இரட்டை விநாயகர்கள், வலப்புறம் மகிஷாசுரவர்தன், அத்ரி, அகத்தியரும் காட்சி தருகின்றனர். இக்கோவிலின் தென்புறச் சுவற்றில் தக்ஷணாமூர்த்தி, கோவிலின் பின்புறத்தில் பிரம்மாவும், வடக்கு புறச் சுவற்றில் விஷ்ணுவும், எதிர்ப்புறம் சாஸ்தாவும் அருள் பாலிக்கின்றனர். இக்கோவிலின் முன்பு வந்தால் தேவியருடன் அருளும் முருகனை தரிசிக்கலாம். கருவறைக்கு எதிரில் நந்தியும், இருபுறமும் முருகரும் விநாயகரும் அவர்களை வணங்கிவிட்டு கருவறையை தரிசிக்க செல்லலாம். இக்கருவறையில் சிவசக்தி அம்சமாக 2 லிங்க மூர்த்திகளும், ஒன்று ஈஸ்வரனும் என்பட்டை பானத்துடன் திகழும் மற்றொன்று அம்பாளின் அம்சமாகும். பௌர்ணமி தினங்களில் இங்கு வந்து ஆகாய கங்கையில் நீராடி பால் சமர்ப்பித்து அம்பாளையும் சுவாமியையும் வழிபட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல அமாவாசை தினங்களில் வந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஸ்தல விருட்சமாக பாலை மரம் அமையப்பெற்றுள்ளது. பங்குனி மாதத்தின் கடைசி 5 நாட்கள், சித்திரையில் முதல் 5 நாட்கள் பன்னீர் தெளிப்பது போன்று நீர் தாரைகள் நம்மீது பொழியும் என கூறுகின்றனர். அத்ரி மலைக்கு செல்லும் வழியில் கடனா நதியை கடந்து மலைக்கு செல்லும் வழியில் கோரக்கர் குகையை தரிசிக்கலாம். சதுரகிரி மலையிலும் கோரக்கரின் குகையை காணலாம். ஆனால் இங்கே அத்ரி மலையில் உள்ள கோரக்கர் குகை சுவர்கள் வித்தியாசமாக சுண்ணாம்பு பாறை போன்ற காட்சியளிக்கின்றது. விக்கிரகங்களை உருவாக்கிய பிறகு மீதமான ஔஷதங்களை இங்கே மூலிகை பாறையாக திகழ்கின்றது என்ற நம்பிக்கை கொண்டுள்ளனர்.